Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிச்சன் குயின்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தாங்க. உங்களுக்கு பார்க்கறப்பவே இது தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அமேசான்ல கரோட் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து செட் ஆஃப் 3 நைஃப் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த கத்தி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இதை வாங்கி பயன்படுத்திருப்பீங்க. நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி. பிரிண்டட் டிசைனில் ஒவ்வொரு கத்திக்கும் கேப் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கத்தியை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்க்கு ஒன்று, வெஜிடபிள்ஸ்க்கு ஒன்று, மீன், அப்புறம் இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கத்தியும் ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸும் கொடுத்துருக்காங்களா. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செட் ஆஃப் 3 நைஃபோட ப்ரைஸ் வந்து 589 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் நைஃப் மட்டும் நம்ம வாங்கினாக்கா இதோட விலை வந்து 289 ருபீஸ்க்கு வருது. ஸோ இந்த 3 கத்தியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒன்றுமே ஒவ்வொரு கலரில் அந்த பிரிண்டட் டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. குவாலிட்டி வைஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப் இருக்குங்க. கத்தியை வந்து நம்ம வெட்டுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போதும் சரி, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும் போதும். இந்த க்ரீன் கலர் நைஃப்பில் இருக்கிற அந்த ஆந்த டிசைன் இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த க்ரீன் கலர் கத்தி வந்து வெஜிடபிள்ஸ்க்காகவே நான் வந்து வச்சுருக்கேன். சேஃப்டி பர்பஸ்க்காக நமக்கு வந்து இந்த கத்திக்கு ஒரு கேப் கொடுக்குறாங்களே, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப கூட இதை நம்ம கொண்டு போகலாம். நம்ம காய்கறிகள்லாம் வெட்டுறப்போ கையில் ஈரமாக இருந்ததுன்னா கையிலேருந்து கத்தி ஸ்லிப் ஆகும். ஸோ இந்த கத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கையிலேருந்து கத்தி வந்து மிஸ் ஆகாதுங்க, வழுக்காது. ஸோ நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த நைஃப் வந்து நான் ஃப்ரூட்ஸ்க்காக வச்சுருக்கேன். ப்ளூ கலர் நைஃப் வந்து இந்த மீன், அதுக்கப்புறம் கறி, அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டத்துக்கெலாம் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களில் யாரெல்லாம் இந்த கத்தி யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதோட குவாலிட்டி. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கரோட்டில் இன்னொரு கலர் கூட இருக்குது, பட் நான் வந்து இந்த 3 கலர் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் இல்லாமல் நார்மலாக வந்து கத்தி வரும் பார்த்தீங்களா, ஸ்டெயின் ஸ்டீல், அந்த மாதிரியும் இருக்குது. இந்த கத்தியும் ஸ்டெயின் ஸ்டீல் கத்தி தான், பட் இதுக்கு மேலே வந்து இந்த பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இந்த கத்திக்கு மேலே இருக்கிற இந்த பிரிண்டட் டிசைன், இந்த கலர் வந்து போகுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இது போகுங்க. நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸ்க்ரப்பர் வச்சு எல்லாம் தேய்ப்போம் இல்லைங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த கலர் வந்து போகும் தான். ஆனால் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணால் போகிற மாதிரி இருக்காது. நம்மளோட யூசேஜ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் வந்து ஃபேட் ஆக தான் செய்யும். ஃபேட் ஆகாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் நைஃபை வச்சு நான் இந்த பைனாப்பிளை வந்து கட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக கட் பண்ணுதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கத்தியாக இருக்கிறப்போ இந்த பெரிய பெரிய பழங்களை வெட்டுறதுக்கு இந்த மாதிரி கத்தி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கத்தி எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வேலை வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இந்த காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணுறப்போ கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது தோல் உரிக்கிறதுக்கும் சரி, இந்த தக்காளி பழத்தை கட் பண்ணும் போதெல்லாம் வந்து சரியாகவே கட் பண்ணாது. அதுக்காக தான் இந்த கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்குனே ஒரு டூல் இருக்குங்க. அதை வாங்கி வச்சு நான் வந்து அப்பப்போ வந்து அதை ஷார்ப் பண்ணிக்குவேன். நம்ம என்ன தான் ஷார்ப்பான கத்தி வாங்கினாலும் அடிக்கடி வந்து அதை வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கத்தி வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்ததான் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த நைஃபை வச்சு நான் வந்து இந்த மஷ்ரூம்லாம் நான் கட் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லா கத்தியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து தனித்தனியாக இதை சொல்ல தெரியல, எல்லா கத்தியுமே சூப்பராக இருக்குது. அதில் முக்கியமாக எனக்கு இந்த க்ரீன் கலர் நைஃப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த 3 கத்தியில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ வெங்காயம் கட் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. குயிக்காக வந்து எனக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்மூத்தாக வந்து கட் ஆகி வருதுன்னு. ஒரு பழமோ இல்லை காய்கறியோ நம்ம கட் பண்ணுறப்போ கத்தியை வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணுறப்போ கத்தி ஸ்ட்ரக் ஆகி நிற்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து கத்தி ஷார்ப்பே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நல்லா ஷார்ப்பாக இருந்ததுன்னா நம்ம ஒரு ஸ்லைஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து அதோட பீஸ் வந்து சூப்பராக ஃபைனாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.